காயத்ரி காயத்ரி, நிஜாமுதீன் சார் பேசுறத நீங்க கேட்டீங்களா காயத்ரி? நீங்க அதை கொஞ்சம் மைனூட்டா கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆமா சார், நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நீங்க அதை கவனிச்சுதான் ஆகணும், இல்லனாலும் நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா மேடம், எம்எல்ஏவே கிடையாதுங்க, ஒரு எம்எல்ஏ கிடையாதுன்னு. அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஆளுநர் மூலமாக ஒரு 3 எம்எல்ஏவை உள்ள நுழைச்சு இன்னைக்கு அதிமுகவுக்கு சீட்டு 2 ஆயிடுச்சு, உங்களுக்கு சீட்டு பல மடங்கு ஆயிடுச்சு. எப்படி மேடம் அது? என்ன 2 ஆயிடுச்சு பல மடங்கு ஆயிடுச்சு எனக்கு புரியலையே. பாண்டிச்சேரிய பத்தில திமுக பேசலாமா சார்? ஆமா, ஏன் பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். காங்கிரஸ் டிஎம்கேயை எதிர்த்து 5 இடத்துல கண்டெஸ்ட் பண்ணுது, விசிகே 3 இடத்துல தனியா போட்டி போடுது. இதெல்லாம் ஒரே கூட்டணி, நீங்க புரிஞ்சுக்கணும். இண்டி கூட்டணி மட்டுமில்ல, தமிழகத்துல எல்லாரும் ஒண்ணு, தமிழகத்துல ஒன்னா இருப்பாங்க. பாண்டிச்சேரியில போய் காங்கிரஸ் 16 இடத்துல ஒன்னா போட்டியிடும், 5 இடத்துல தனியா போட்டியிடும். விசிக 3 இடத்துல தனியா கண்டெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கு. அதை கேட்டதுக்கு சொல்றாங்க, எங்க தலைமை அதை எதிர்க்கல, நாங்க அப்படிதான் போட்டி போடுவோம்னு. எப்படி போய் நீங்க மக்கள்கிட்ட கேட்பீங்க? கன்னியாகுமரியை தாண்டுனா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரெதிர், தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் ஒண்ணு போல. இவ்வளவு முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு எந்த பிரச்சனையும் யாருமே சொல்ல பொழுது அத இவ்வளவு பெரிய விவாதமாக ஆக்குகிறது அப்படின்னா எந்த அளவிற்கு திமுக ஊடகங்கள் அளவுல உள்ள புகுந்திருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது மேடம். இந்தியாவுல தமிழ்நாடு டிசைன் வேற மாதிரி. இங்க நான் சொல்றேன், தமிழ்நாடு டிசைன் வேற மாதிரி. இங்க எல்லா கட்சிகளுக்கும் இங்க ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அந்தந்த ஆதரவாளர்களை அந்தந்த பார்ட்டி தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சி எடுப்பதும் தக்க வைத்துக் கொள்வதற்கு முயல்வதும் தப்பு கிடையாது. அதனால இங்க டிசைன் உங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். நீங்க மகாராஷ்டிராவுல மத்திய பிரதேசம் மாதிரி தமிழ்நாட்டை தயவு செஞ்சு பாக்காதீங்க சார். பாண்டிச்சேரியில வேற மாதிரி இருக்குமா சார்? காங்கிரஸும் எதிர் தமிழ்நாட்டுல ஆட்சி செய்த யூனியன் பிரதேசம் மேடம் அது. சரி சார், அதனால நீங்க 2 பேரும் எதிரெதிரா இருப்பீங்க. பாதி சீட்ல ஒண்ணு இருப்பீங்க, கொஞ்சம் சீட்ல எதிரெதிரா போட்டி போடுவீங்க. தமிழ்நாட்டுல எல்லாரும் ஒண்ணு போல நிப்பீங்கன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் மேல இவ்வளவு கரிசனம் காட்டக்கூடிய நீங்க அங்க ஏடிஎம்கேவை அங்க காலி பண்ணிருக்கீங்கங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா சார்? காலி பண்ணாங்கன்னா எப்படி சார் 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷன்ல நிப்போம்? என்ன பேசுறீங்க நீங்க? அதாவது ஒத்துமையா இருக்கவங்களுக்குள்ள இப்படினால இருக்குமோ, இப்படியாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புவீங்க. ஆனால் நாங்க ஒத்துமையா இல்ல, எதிர்த்து ஒரே இடத்துல பாதி இடத்துல ஒன்னாவும் பாதி இடத்துல வேறாவும் நாங்க நிக்க போறோம் பத்தி ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்களே. அது காரணம் சொல்லுங்க. ஏன் 5 இடத்துல தனியா காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணுது, விசிக ஏன் தனியா 3 இடத்துல போட்டி போடுது? இதே புதுச்சேரியில இது கூட்டணி தானே, அப்ப அங்க வேற கூட்டணியா? அது எப்படி 2 இண்டி கூட்டணி ஒண்ணு, அது தமிழ்நாடை தாண்டினா எங்கேயுமே கிடையாது. அதை கூட விடுங்க. இதே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதே மாநில கட்சிகள் இங்க ஒண்ணு இருக்குது, அங்க ஒண்ணு இருக்குது. இங்க ஒண்ணு பேசு காங்கிரஸ், அங்க ஒண்ணு இருக்குது. எப்படி இது சாத்தியப்படும்? இதையே நீங்க ஒரு விஷயமாக கூட பேச மாட்டேன்றீங்க. ஒண்ணு போல இருக்கிறவன இதனால ஒண்ணு போல இருக்கிறானோ, கைய முறுக்கி ஒண்ணு போல இருக்கிறானோ. ஆண்டாள் பிரியதர்ஷினி இருக்காங்க மேடம், அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்க தான் கேட்கணும் சார், நீங்க தான் கேட்கணும். அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். ஏன் காங்கிரஸ் 5 இடத்துல அவங்களை எதிர்த்து போட்டி போடுது, விசிக ஏன் 3 இடத்துல தனியா போட்டி போடுது அதே பாண்டிச்சேரியில அப்படின்னு கேட்கணும். ஓகே ஓகே, வேற ஏதாவது கேட்கணுமா அவங்க கிட்ட? இல்ல சார். ஓகே, போதுமா? ஏன்னா அவங்க அப்படிதான் முரண்பாடுகளுடைய மொத்தமா இருக்கிறாங்கல்ல. அப்புறம் நம்ம எப்படி என்னத்தெல்லாம் தான் கேக்குறது? நான் முதல் ரவுண்ட்லயே நிறைய கேட்டுட்டேன், செகண்ட் ரவுண்ட்லயே இத்தனைய கேட்டுட்டேன். இல்ல நீங்க மேடம், நீங்க காஷ்மீர் பத்தி சொன்னதெல்லாம் தவறான தகவல். உங்களுக்கு நீங்க பட்டிமன்ற பேச்சாளரை போல உங்களுக்கு தகுந்தபடி நீங்க அதெல்லாம் நீங்க பேசி இருக்கிறீங்க. ஆனா நீங்க சொன்னது எல்லாமே அப்பட்டமான உண்மைக்கு மாறான தகவல்கள். இந்தியா முழுவதும் சொல்றேன், வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சது மேடம். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் மொத்தத்தையும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மட்டும்தான் பிஜேபி ஆட்சி அமைச்சது. உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா பல எவிடன்ஸ் இருக்குது. எத்தனை எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போறாங்க, எங்க தங்க வச்சாங்கிறதுக்கெல்லாம்.
சார் அதுதான் சொல்றேன் சார். நார்த் ஈஸ்ட் காங்கிரசினுடைய பீரியட்ல இன்னொரு நாடு போல இருந்தது. அவங்க கேட்பாங்க ஆர் யூ கமிங் ஃப்ரம் இந்தியான்னு கேட்கக்கூடிய இடத்துல இருந்தது. ரோடு போட்டா எதிராளி வந்துருவான், அதனால ரோடே போடலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அத்தனை வசதிகளையும் செஞ்சு அவர்கள் அவ்வளவு விருப்பத்தோட இருக்கிறாங்க. இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட அவ்வளவு ஒரு நாங்கெல்லாம் இருக்கிறோம், இந்தியாவிலதான் இருக்கோன்ற உணர்வையே நாங்க தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அப்படியெல்லாம் எந்த ஸ்டேட்லயும் சொல்ல மாட்டாங்க, சிக்கிம்ல மட்டும்தான் சொல்லுவாங்க. நீங்க புதுசா எல்லாம் கதையெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும் ஓரளவு வடகிழக்கு மாநிலங்கள் பத்தி. சிக்கிம்ல நீங்க இன்னைக்கு போனீங்கனாலும் சொல்லுவாங்க. மேடம் இல்ல இல்ல, நீங்க சிக்கிம்ல இன்னைக்கு போனீங்கனாலும் சொல்லுவாங்க நீங்க இந்தியால இருந்து வரீங்களான்னு கேட்பாங்க. எல்லா மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா மேடம்? அவங்க கேட்டதுக்கு பதில் ஒண்ணு முதல்ல சொல்லிடுறேன். நார்த் ஈஸ்ட் வந்து இந்தியாவோட சொர்க்கமா இருக்கு அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. அதே நார்த் ஈஸ்டோட இந்தியாவோட சொர்க்கமா இருக்குன்ட்டு இல்ல, இந்தியாவுடைய அங்கமாக மாறி இருக்கு, அங்கமா மாறி இருக்கு. ஆனா பிரதமருக்கு இன்னும் அது அங்கமா மாறல. மணிப்பூர் இன்னமும் அங்கமாவே மாறலங்கிறத ஞாபகப்படுத்தணும். அதனால அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க. அப்புறம் முரண்பாடுகளோடு எப்படி பாண்டிச்சேரியில போய் நீங்க போட்டியிடுவீங்க, எதிரெதிரா எப்படி போட்டியிடுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட திரும்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன்னு, பிரதமர் ஒரிசால பேசும்போது தமிழர்கள் திருடர்கள்ங்கிற தொனியில அந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளுவதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அப்புறம் தமிழர்கள் எப்படி உணவு உண்பார்கள்னு டேபிள்ல வாழை இலையை விரிச்சு அதுல பழைய சோற்றை போட்டு உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுவாங்கன்னு தமிழர்களை கொச்சைப்படுத்திய அந்த பிரதமர் இப்ப எப்படி தமிழ்நாட்டுக்குள் வந்து வாக்கு கேட்க போறாரு? முதல்ல அதை சொல்லுங்க. நாங்கள் மாறி வேறு தளத்தில் நின்று போட்டியிடுகிறோம்ங்கிறது எங்களோட பங்காளி சண்டை. பங்காளி சண்டை கூட இல்ல, நாங்கள் பங்காளிகள். எப்படி வேண்டுமானாலும் இருப்போம். நீங்கள் எதிரிகள், எதிர்கூட்டத்தில் இருப்பவர்கள், மதவாதம் பேசுபவர்கள், தமிழர்களை இழிவாக பேசியவர்கள். இப்ப எப்படி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வாக்கு கேட்க போறீங்க? பிரதமர் எப்படி வருவார்? உள்துறை அமைச்சர் எப்படி வந்து கேட்பார்? தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லி தமிழர்களை காட்டு மிராண்டிகள் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தாரா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்குள் வந்து வாக்கு கேட்க முடியும்? அதை தவிர சகோதரி பேசும்போது திரும்ப திரும்ப நீங்களும் தலையாட்டிட்டு இருந்தீங்க. என்னன்னா நீங்க பேசுறதுக்கு தலையாட்டுறாங்க, நீங்க சொல்ற கேளுங்க, அப்புறம் அந்த தொடர்ச்சி விட்டு போயிடும். அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கட்சிகள்லாம் பிஜேபி கிட்ட பேசியிருக்கோம், இந்த கட்சிகள்லாம் அதிமுக கிட்ட பேசியிருக்கோம். இதைத்தானே எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார். இந்த கூட்டணியின் தலைவர் எடப்பாடி அவர்கள் இல்லை, பிஜேபி தான் சொல்லிட்டே இருந்தார்ல. இப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அந்த கட்சிகள் அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானே, அவங்க சொல்றதானே உண்மை. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி மாத்தி மாத்தி சொல்ல முடியும்? அவங்க சொன்னாங்க இல்லை, அந்த கட்சிகள் பிஜேபியோடு பேசி இருக்கும், இவங்க எல்லாம் எடப்பாடி அவர்களோடு பேசி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணிக்கு தலைவர் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஆனால் எங்களுடைய கூட்டணியில் எல்லோரும் பேசுவது எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் மட்டும்தான், அறிவாலயத்தில் மட்டும்தான். இல்லைன்னா டெல்லிக்கு போய் முகத்தை துண்டால மூடிக்கிட்டெல்லாம் யாரும் வரல. அதனால ஒரே தலைமை, அவர்தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறார். அது மாதிரி ஃபுட்பால் பயணங்கிறது ஆபத்தானதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் எங்களுடைய தலைவர் அந்த ஃபுட்பால் வேண்டாம்பான்னு பஸ்ஸுக்குள்ள எல்லாரையும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சீட் கொடுத்து உட்கார வைக்கிறார். யாரையும் நடுத்தெருவில் இறக்கி விடல. நடுத்தெருவில் இறக்கி விடல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுத்தெருவில் இறக்கி விடல. அதை தவிர இன்னொன்னு, அவங்களாவே இறங்கி போறதை நாங்க யாரும் தடுக்கல. அப்புறம் இன்னொன்னு, பேச்சுவார்த்தை பலமுறை நடந்தது. அப்படிங்க பேச்சுவார்த்தை தான் ஜனநாயகத்தின் அடித்தளம், அடிக்கூறு. அதன்படி 4 சுற்று இல்ல 5 சுற்று இல்ல பேச்சுவார்த்தை நடத்தலாம். அந்த பக்கத்துல என்ன நடக்குது? இவங்க எதிர்குரல் எழுப்பினால் இடி பேசும், ஐடி பேசும், ரெய்டு பேசும், சிபிஐ பேசும் என்பதனால் அவர்கள் பேசாமல் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எரிச்சல் பட்டு கொண்டிருக்கிறார்கள், கோபப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வெறுப்பின் உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பேசவில்லை. நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம் என்பதுதான் உண்மை. அதை தவிர அம்மையார் முதல் சுற்றுல பேசும்போது சொன்னாங்க, அவங்களை ஏன் அம்மையார்னு சொல்றீங்க? ஏதோ ரொம்ப வயசான மாதிரி. இல்ல இல்ல, அம்மையார் மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை, மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. அவங்க சொல்றாங்க அது என்ன அம்மையார்? நான் சொன்ன என்ன நான் சொல்லக்கூடாது?
என்னை விட எல்டரா இருப்பீங்க நிச்சயமா. நீங்க என்ன அம்மையார்ன்றது தமிழ்நாட்டில் ஒரு அழகான வார்த்தைங்கிறது வித்ரா பண்ணிக்கவா? பரவாயில்ல சொல்லுங்க. மேடம்னு சொல்லவா? ஆங்கில வார்த்தை இல்ல தீதின்னு சொல்லவா? பிரதமர் சொல்ற மாதிரி என்ன வார்த்தை சொல்லுங்க? சரி பரவாயில்ல சொல்லுங்க மேடம். அம்மையார் மிக அழகான வார்த்தை. நல்லது நல்லது. அம்மையார் ஜெயலலிதாவை சொன்ன வார்த்தை, சரி அவங்க கட்சியை சேர்ந்த வார்த்தை, அது வேண்டாங்கிறாங்களா? அப்ப அவங்க கட்சியிலேயே அவங்களுக்கு இல்ல இல்ல இந்த மாதிரி தமிழை பற்றி தவறான புரிதலை உருவாக்காதீர்கள் தயவு செய்து, எங்களுடைய வேண்டுகோள். அதனால இந்த இப்போ ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போடல, சோனியா காந்தி அம்மையார் ஒரு ட்வீட் போடல, பிரியங்கா ஒரு ட்வீட் போடலன்னு கேக்குறாங்க. இப்ப ட்வீட்டா முக்கியம்? மோடி முதலமைச்சர் சொல்லலையேன்னு சொன்னீங்களா, அதனால நான் கேக்குறேன். நல்லது, ஓகே. மோடி அவர்கள் இங்க பேசினாருமா? அப்ப கூட எடப்பாடி அவர்களின் பெயரை சொல்லல, எடப்பாடி தான் முதல்வர் கேண்டிடேட் சொல்லலங்கிறது உண்மைதானே? பரப்புரைக்கே வராரான்னு தெரியலையே. வரட்டும், வந்தப்புறம் பார்க்கலாம். பிரதமர் முகத்தை போட்டால் ஓட்டு கிடைக்காதுன்னு ஒரு தேர்தல்ல அவங்க பிரதமர் முகத்தை மூடி மறைச்சுதானே பண்ணாங்க. அப்படியாக இருந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவது தேவையில்லாத விஷயம். இங்க எல்லோருமே மரியாதையோடு கண்ணியத்தோடு நடத்தப்படுகிறார்கள் அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் பொறுமை கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியே பேசிட்டா அவங்களுக்கு ரெய்டு பேசுங்கிறதுனால வாய மூடிட்டு இருக்காங்கிறதா உண்மை.